ஆக்ஷன். ஒரு சோலார் லைட்டை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம்ஸில் செம்ம க்ளோயிங்காக இருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீடு. இப்போ நைட் வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. பகலில் பூரா செட்டப் பண்ணுறாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க நம்மளோட டென்ட்டோட செட்டப் எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்டபுளான டேபிளையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மூச்சாவது நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வேலை செஞ்சனா முடியல. உட்காந்தே பேசலாம். ஸோ இந்த மாதிரி முடியாத சுச்சுவேஷனுக்கு நம்ம டேபிளில் உட்காந்து கூட வீடியோ பண்ணலாம். யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்ததுனால கேம்பிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு பிளேஸ்லலாம் போய் பண்ணுங்கள் ப்ரோ, நேச்சரான ஒரு பிளேஸில் பண்ணுங்கன்னு சொன்னனால நம்மளோட ஜீனத் கார்டன் தான் நான் வந்து ரெசார்ட் டூர் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரெசார்ட்டில் தான் நான் இப்போ நிறைய வீடியோஸ் வந்து கேம்பிங் ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் லைட்டை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் ஒரு கார்டன் செட்டப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த சோலார் லைட் வந்து மார்னிங் ஃபுல்லாக உங்களோட சன்லைட்டில் இருக்க அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு நைட் உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பொருளோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. கேம்பிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸுமே அவைலபிளாக இருக்காது. யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்வெர்டர்ஸ் இல்லைனா மினி ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதை கேரி பண்ணிட்டு போகிறது கஷ்டம். பட் நைட் டைம்ஸில் தான் வந்து பவர் சோர்ஸ் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி சோலார் லைட்ஸை வந்து நீங்கள் ஒரு டென்ட்டை சுற்றி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் விட்னஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு வந்து இந்த பிரைட்டாக எரியுது அண்ட் ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் அந்த ப்ராடக்ட். இதுக்குள்ளே 10 சோலார் லைட் இருக்குது. ஸ்டாண்டோட வரும். இங்கே பின்னாடி இருக்க இந்த லான் ஏரியாவில் நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிட்டு நைட் வந்து இதோட பியூட்டிஃபுல்லான ஷாட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங். சோலார் கலர் லைட்டா? வாவ், கலர்லாம் கிடையாது, ஒயிட் லைட் தான் இது. கலர் லைட். ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி வேணால் இருக்கான்னு பார்க்கலாம். வேணாம், இதில் வந்து கரெக்டாக ஒரு 10 ஸ்டிக்ஸ் இருக்கும். கரெக்டாக நான்லாம் எண்ணிடுவேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 இது புக் பண்ணியிருந்தேன் நான். 1 2 3 4 5 8 9 10. அது உடஞ்சா அப்போ 2 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, அதான் நான் யோசித்தேன், என்னடா இது இப்போ 2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன்ட்டு. உங்களுக்கு லைட் வந்து 10 தான். இந்த ஸ்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கொடுக்குறாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதெல்லாம் இதுவும் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டாண்டும் பிளாஸ்டிக். இன்கேஸ் வந்து நம்ம ஹேமர் பண்ணும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மீதி இருக்க 2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு லைட். 10. ஸோ இந்த 10 லைட்டையும் தான் நம்ம இப்போ வந்து நம்மளோட டென்ட்டை சுற்றி வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் பேனல் கொடுத்துருப்பாங்க. சின்னதாக ஒரு சோலார் பேனல், ஒரு சின்ன ஒரு எல்இடி தான் வச்சுருக்காங்க. அந்த எல்இடி லைட் வந்து நைட் ஃபுல்லாக எரியறதுக்கான அளவுக்கு ஒரு சின்ன சோலார் பேனல் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து உள்ள ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதான் நம்மளோட மெயினான பார்ட். இங்கே உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எல்இடி லைட் குட்டியாக இருக்கும். இது 5 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் நார்மல் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் போனீங்கன்னா அது மாதிரி சின்ன லைட்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லைட் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது ஆஃபில் இருக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணணும்.
ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த லைட் எரியாது. உங்களுக்கு வந்து சரௌண்டிங்கில் பிரைட்னஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து எரியாது. ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஆகிடும்லாம். அந்த டைமுக்கு மேலே இது வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்கள், மேலே இருக்க அந்த சோலார் பேனல் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே லைட் வரும். இங்கே பாருங்கள், ஸோ மேலே வந்து சோலார் பேனல் இருக்குல்ல, அந்த சோலார் பேனலை நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் அப்போது இது வந்து லைட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் தான் இது. ஸோ கீழே இருக்க இந்த பார்ட் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டிக் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது தட்ஸ் ஆல். அண்ட் மேலேயுமே இதே மாதிரி தான். ஓ சூப்பர், செமல்ல? இவ்வளோ ஹைட்டான உங்களுக்கு ஒரு லைட் ஒன்று கிடச்சிருது. இப்போ கேம்பிங் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட வீட்டில் இருக்க அந்த கார்டன் செட்டப்லாம் இருக்குல்ல, அண்ணனோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த கார்டன் செட்டப்லாம், அந்த கார்டன் செட்டப்பில் நான் நடுவில் இந்த லைட் எல்லாமே ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். ஆஃப்டர்நூன் டைமில் நிறைய சன்லைட் இருக்கும். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. நல்லா லைட் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நான் ஈவினிங் டைம்ஸில் செம்ம க்ளோயிங்காக இருக்கு போகிறதுக்கப்புறம் எங்கள் வீடு. என்னோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த கார்டன் செட்டப்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஒரு 5:30 ஆச்சுன்னா போதும், கீழே வந்து கார்டனில் இருக்க எல்லா செடிக்குமே அழகாக தண்ணி ஊற்றி அதை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு இடம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அதை ப்ரூனிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாகவும் இந்த லைட் இருக்க போது இதை எங்கள் கார்டனில் ஃபுல்லாக செட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஈவினிங் ஆனால் அழகாக இருக்கும் அந்த இடமே பார்க்க. லைட்டில் அழகாக சின்ன லைட்ஸ்லாம் வச்சு க்ளோயிங்காக இருக்க போது. அதுக்காக தண்ணி பட்டா இது வாட்டர் ப்ரூஃப். இது புசுக்குன்னு தண்ணி வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டாலே இல்லை, நாங்கள் தினமும் தண்ணி ஊற்றுவோம், பட்டுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும். ஸோ கார்டன் ஏரியாஸில் நீங்கள் தைரியமாக வாங்கி வைக்கலாம். தண்ணினால இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. பட் அதுக்குன்னு தண்ணியில் போட்டு ரொம்ப முக்கியம் எடுக்க வேணாம். அதாவது வாட்டர் ஸ்பில்ஸ்லாம் இருக்கும்ல, மழையாக இருக்கட்டும் இல்லைனா செடிக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த ப்ராடக்ட் வராது. சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். அண்ட் ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிடுவோம். ரொம்ப பெரிய வேலை தான். ரெடி, ஆக்ஷன். இப்போ ஷர்லி வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்னென்னா நான் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்போ உடச்சிட்டாடா, லைட்டை உடச்சி கையை உடச்சிட்டா. கரெக்டு தானே? லைட் எரியுது பாருங்க, லைட் எரியுது. சரி, சூப்பரா மேஜிக் பார்த்தீங்களா? சூப்பர்ல, மேஜிக் லைட்னு வச்சிடலாமா பேர் இதுக்கு? ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட வேண்டியது. இது பொறுமையாக தான் பண்ணணும். இங்கே வருங்க, வெற்றிகரமாக ஒன்று பண்ணிட்டேன். செக் அண்ட் ஃபிக்ஸ். ஓகே சொல்லுங்கள். நீ வேறு லெவல்மா, நீ பண்ணுமா, என்ன ஏமா தொல்லை பண்ணுற? சி லைட் எது பாருங்க, சூப்பரா மேஜிக் காட்டுறே நல்லா. அடுத்து ஷர்லியக்கா கைத்து மேலே நடக்க போகிறாங்கோ. அதெல்லாம் முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நமக்கு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க, உடஞ்சிச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு சோலார் பேனல்லையுமே சன்லைட் படுற அளவுக்கு நீங்கள் வந்து பிளேஸில் வைக்கணும். இந்த பாத்துவில் பார்த்தீங்கன்னா இந்த செடி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் இருக்குது. ஸோ லைட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், நல்லா ஸ்டெடியாக தான் நிற்குது. வாவ். ஸோ இந்த அளவுக்கு வந்து சன்லைட் பட்டுச்சுன்னா ரொம்பவே நைட் வந்து வேறு லெவல் க்ளோயிங்காக இருக்கும். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஷர்லி. எங்கே வைக்கலாம் சொல்லுங்கள். ஹேமர் அடித்து உடச்சிருவா போல இருக்கே. இந்த ஹேமருக்கு தனியாக ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ கீப் வெயிட்டிங். எப்படி சூப்பரா? அம்மா நீ லைட்டாக வச்சு அமுத்துனாலே அது நேரத்துக்குள்ளே போயிருக்கும். ஏய் நான் அமுக்குனா போகுது, நீ அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வந்தேன். எப்படி செட்டப் சூப்பராக? நான் தான் எல்லாத்தையும் அடித்தேன். நீ தான் எல்லாத்தையும் அடித்த? ஆமாம்மா, நீங்கள் தான் 2 தான் அடித்தேன். ஸோ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ நம்ம எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. கீப் வெயிட்டிங். Wow. Esa chica quiere selfie, ella quiere beber. Pa' que el jefe se dé cuenta que aquí perdió esa mujer. Lo
que quiere es enloquecer, ser la mujer que él quería ver. Esa chica quiere selfie, selfie que yo parezca en él. Como que ella quiere, disfruta la noche, lo anormal. Creo que el novio teme que su relación va a terminar. Se da cuenta que no necesita a alguien más. Quiere un selfie para su Instagram. Ella ya no quiere relación, alguien que diga su condición, que solamente le dé traición, para después llegar con un perdón. Quiere hangar y ser de esos pibis que gozan la vida y lo hacen como esa chica quiere selfie, selfie, ella quiere ver. Para que él siempre se dé cuenta que aquí perdió esa mujer, perdió esa mujer. Lo que quiere es enloquecer, ser la mujer que él quería ver. Esa chica quiere selfie, selfie, que yo parezca en mí, que yo parezca en mí. No tiene sueños, solamente en sus sueños nos ponemos risueños con un norteño y mi flow brasileño. Yo te juro que es bueno, ya me doy el palo, ese empate si lo desigualo. Me gusta. அடி பகல்ல பூரா செட்டப் பண்ணதுடா டேய். என்ன சொல்ல இது லைட் லைட் தெரியுதாடா உனக்கு? ஓ லைட்டை மட்டும் கழட்டிட்டான். வச்சிருச்சலாம். வெரி குட். வெரி குட். நல்லா இருக்கா? லைட் நல்லா இருக்கா? ஐ சூப்பர் சொல்லு. பாய் 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 சொல்லும் பாய். இப்போ பாருங்க எரியல. டிங் டிங். ஓகே, ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் இருக்கும். அண்ட் எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது, பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then Esa chica quiere selfie, selfie, ella quiere ver, ella quiere ver. Para que él siempre se dé cuenta que aquí perdió esa mujer, perdió esa mujer. Lo que quiere es enloquecer, ser la mujer que él quería ver. Esa chica quiere selfie, selfie, que yo parezca en mí, que yo parezca en mí.